ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்ட் பர்சனல் லோன் வந்து கிடைச்சிருக்கா இல்லை அப்ரூவ்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து லோன் எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கினா ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்குது. பணம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேவை தான். அந்த பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது. திருப்பும் அந்த பணம் வந்து நம்மளுக்கு வேறு இடத்துல கொடுத்துட்டு திரும்ப நம்ம ரொட்டேட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ யாருமே இங்கே பணத்தை வச்சுட்டே நம்ம இருக்கிறது கிடையாது. ஒரு அவசரத்துக்கு நம்ம பணம் வாங்குகிறோம், திருப்பம் அந்த அவசரத்துக்கு நம்ம பணம் கொடுத்துட்றோம். ஸோ திருப்பம் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொஞ்சம் தேவைப்பட்டது. அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஸோ நான் எப்படி வந்து இந்த லோன் எடுத்தேன், ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் பேங்க் சரிங்களா, என்னது இந்தியன் பேங்க்கில் நான் லோன் எடுத்தேன். ஸோ லோனுடைய அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நான் எடுத்தேன்னா 1,95,000 நான் லோன் எடுத்தேன். எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்தேன்னா 12.4% சரிங்களா. எவ்வளோ 12.4% வந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து வட்டி கொடுத்தாங்க, லோன் கொடுத்தாங்க. இப்போ இந்த 1,95,000 நான் எப்படியெல்லாம் லோன் கட்டிட்டு வந்தேன், எனக்கு மந்த்லி வந்து இஎம்ஐ எவ்வளோ வந்து எடுக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கான ப்ரீ அப்ரூவ் பர்சனல் லோன் வந்து கிடைச்சிருக்கா, இது யார் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, அது வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு நான் சும்மா தான் இருந்தேன். ஸோ சடனாக ஒரு டைம் வந்து கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணோன்னே என்னென்னா அலோன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஸோ இந்த மாதிரி இந்தியன் பேங்க்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் பிரசாத் சார் அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம் சார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரீ அப்ரூவ் பர்சனல் லோன் வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேங்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணி தருவாங்க, உங்களுக்கு ஓகேனா வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸோ பேங்க் போய் பார்த்தேன். ஸோ பார்த்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, சார் ஓகே சார் உங்களுக்கு அப்ரூவ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இது வந்து ப்ராசஸ் என்ன இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் எதுவும் இல்லை சார், நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வித்தின் ஒரு 2 or 3 minutes வந்து நீங்கள் ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஸோ ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மொபைல் ஃபோனில் ஸோ எல்லாருக்குமே ஆப் தெரியும், ஸோ இந்தியன் பேங்க்குடைய ஸோ அஃபீஷியல் ஒரு ஆப் வந்து இருக்கும். அதிலே தான் நான் போய்ட்டு எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணி நான் இந்த லோன் வந்து எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1,95,000 நான் லோன் எடுத்தேன். மொத்தம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை மாதங்கள் வந்து கட்டணும் அப்படின்னா ஸோ 47 மாதங்கள் வந்து நான் கட்டணும். அதாவது கிட்டத்தட்ட 4 வருஷம் சரிங்களா. ஸோ என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லோன் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது கரெக்ட் தான். பட் 4 வருஷத்துக்குன்றது பதிலாக ஒரு 3 வருஷத்துக்கு போட்டதுன்னா எனக்கு கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் என்ன ஆகிருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கவனம் இல்லாமல் ஸோ ஒரு அவசரத்துக்காக நம்ம போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பணம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஸோ அதுக்கப்புறம் நான் சரி ஓகே பரவாயில்ல நம்ம கட்டிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு நான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.4% இல்லை. ஸோ அது எப்படி சார் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுங்களா. ஒரு 100 ரூபா வாங்குறீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோனா 12.4 சரிங்களா. அதாவது ₹12.40 வந்து உங்களுக்கு வட்டியாக கொடுப்பாங்க. இதே நீங்கள் 1 மந்த்துக்கு நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ ₹1 உங்களுக்கு 3 பைசா சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வட்டியாக வரும். அந்த மாதிரி தான் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் லோனுடைய 47 மந்த்து நான் கட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 47 மாதம் வந்து நான் கட்டுறேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட்டு ஸோ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம எவ்வளோ கட்டுறோன்னா ஒவ்வொரு மாதமும் ₹5,259 வந்து நம்ம கட்டிட்டு வரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொத்த அமௌண்ட்டு சரிங்களா, நான் எடுத்தது வந்து 1,95,000 ஆனால் நான் மொத்தம் எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 52 அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 59 × 47 போட்டிங்கன்னா ஸோ ₹2,47,173 இருக்குது. அதுக்கப்புறம் நான் இதுலேருந்து என்ன பண்ணுறேன், ஸோ 1,95,000 நான் என்ன பண்ணுறேன் சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வருதுன்னா ஸோ ₹52,173 சரிங்களா. இதுதான் நான் வட்டியே கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்குங்க சார் இவ்வளோ வட்டி கட்டுறீங்கன்னா, நான் ஒரு 3 மாதம் அதாவது 3 வருஷத்துக்கு போட்டதுன்னா என்னுடைய வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவரையும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ₹18,000 கொஞ்சம் சேவ் ஆகிருக்கும்.
ஒரு தேவையில்லாமல் சடனாக வந்து யோசிக்காமல் ஒரு 4 வருஷத்துக்கு போட்டது தான் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. பட் ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு வந்து எங்கேயும் எங்ககிட்ட காசு வந்து ரெடி பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் லோன் எடுத்தேன். ஸோ நீங்கள் லோன் எடுக்கும்போது கொஞ்சம் என்னென்ன கேர்ஃபுல்லாக கவனிக்கணுன்றது நான் சொல்லிடுறேன். ஜென்ரலாகவே நீங்கள் எப்போவுமே லோன் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டுங்க. ப்ராப்பராக நல்லா கேளுங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அது பார்த்தா ஸோ டாக்குமெண்ட் சர்வீஸ் சார்ஜ், அது டாக்குமெண்ட் சர்வீஸ் சார்ஜ் அது எவ்வளோன்னு கேட்டுங்க. எனக்கு வந்து டாக்குமெண்ட் சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 400 சம்திங் தான் வாங்கினாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே ஆன்லைனில் தான் ஃபுல்லாக பண்ணாங்க. அதனால் வந்து எனக்கு அதிகமாக டாக்குமெண்ட் சர்வீஸ் சார்ஜ்லாம் எதுவும் இல்லை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ₹1,00,000 வந்து 2%, 3% சொல்லிட்டு எடுப்பாங்க. அதை இப்போ ₹1,00,000 நீங்கள் எடுத்துகிட்டு டாக்குமெண்ட் சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ₹1,000னா 1%னா ₹1,000. இதே 2%, 3%னா ஸோ ₹3,000, ₹2,000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டாக்குமெண்ட் சர்வீஸ் சார்ஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து எடுக்கும்போது ஸோ இன்சூரன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய காசு வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோனை பொறுத்தவரை ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி சார் போய் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்குடைய அஃபிஷியல் ஆப் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்லேயே ஸோ அப்ளை லோன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ப்ரீ அப்ரூவ் பர்சனல் லோன் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போகும். அதில் போய் பார்க்கும்போது ஸோ நீங்கள் எலிஜிபிளா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா லோன் எடுத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு பணம் வந்து ஒரு தேவையாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கங்க. அதர்வைஸ் நம்ம தேவையில்லாமல் என்றைக்குமே நம்ம வட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம ஒரு ₹10 சம்பாதிக்கணும், அந்த இடத்துல ₹10 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ₹9 வந்து செலவு பண்ணிட்டு ₹1 வந்து சேர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ₹10 சம்பாரித்து ₹10 செலவு பண்ணி தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் காசு வாங்கி அதுக்கு பத்தாமல் நம்ம வட்டி கட்டுறது, அந்த மாதிரி பழக்கம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டு நான் எப்போ எடுத்தேன்னா ஸோ ஆகஸ்ட் 30, 2023 நான் லோன் எடுத்துருந்தேன். இன்றைக்கி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஸோ 2024 டிசம்பர் மந்த் முடிய போகுது. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, ஸோ ஆகஸ்ட் 30, நவம்பர் 30, டிசம்பர் 30 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இஎம்ஐ டேட்டு தான். ஸோ ஒரு மந்த்லி கரெக்டாக அந்த டேட்டில் வந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க. இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களா, ஸோ நம்மளுக்கு காசு இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நாளைக்கு தரேன்னு சொன்னால் கூட சரி நம்ம ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் பேங்க் சைட் அந்த மாதிரி கிடையாது. ஆன் த ஸ்பாட்டில் அந்த டேட்டில் அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக காசு வந்து எடுத்துருவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி காசு எடுக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து காசு இல்லைன்னா செக் வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா பெனால்ட்டி காசு அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் இதாகிடும். ஸோ நீங்கள் லோன் வந்து எடுத்திங்கன்னா ஜென்ரலாகவே ஸோ அக்கௌண்ட்டில் அன்றைக்கி சொன்ன டேட்டில் வந்து எத்தனை மணிக்கு லோன் எடுப்பாங்க, லோனுடைய அமௌண்ட் எடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து கரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சம் போட்டு முன்னாடியே போட்டுக்கிறது ரொம்ப பெட்டர். இல்லைனா தேவையில்லாமல் பெனால்ட்டி வந்து அதிகமாகிடும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கட்டிகிட்டே வரணும். இதுவரையும் நான் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட டிசம்பர் 30 இதுவரை வரப்போகுது. ஸோ இதுவரை நான் ஸோ 17 இஎம்ஐ வந்து கட்டியிருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து நான் கட்ட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இடத்துல சந்திப்போம்.